ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவிலேருந்து ஜியோ பேமெண்ட் பேங்க் எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தால் மட்டுமே போதும். உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் போட்டு வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. வித்தின் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த பேங்க்கை ஓப்பன் பண்ணும் போதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 பார்த்தீங்க அப்படின்னா போட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு போட்டில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, இல்லை ஹெட்ஃபோன் எதாவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த கார்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டை நம்ம எப்படி வீட்டிலேருந்தே ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி தரப்போகிறேன். இதில் நிறைய விதமான டெபிட் கார்டெல்லாம் இருக்குது. பிளாட்டினம் டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஆஃபர் தர மாதிரி எல்லா கார்டு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஜியோ சிம் வச்சுருந்தீங்க போதும் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். எப்படின்றத வீடியோவில் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ பேங்க்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜியோ ஃபினான்ஸ்ன்ற ஒரு ஆப் வரும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, வேலெட் இருக்குது. நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் நவ் அப்படின்ற ஒரு 4வது ஸ்டெப்பு காட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து குயிக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தால் மட்டுமே போதும். ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் சேவிங் பார்த்தீங்க அப்படின்னா 2.5% கொடுக்குறாங்க. வெர்ச்சுவல் டெபிட் கார்டும் கொடுத்துட்றாங்க. எந்த ஒரு ஹிடன் பேமெண்ட்டும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஐஎம்பிஎஸ் பண்ணாலும் சரி, நெஃப்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. செக்யூராக இருக்கும். பார்த்தீங்களா, உங்களோட ட்ரான்சாக்ஷன் எல்லாமே செக்யூராக இருக்குன்றாங்க. ஒன் டைம் ஸ்டாப் பேமெண்ட்டும் அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. கெட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி அந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நான் வெரிஃபை ஒரு இமெயில் ஐடின்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும், கோடு வரும். அந்த என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 9 இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 டிக்கு கேட்கும். இதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. இந்த டிக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் அப்படின்ற அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் வேணுமா இல்லை சேலரி அக்கௌண்ட் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு எந்த விதமான அக்கௌண்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நிறைய பேர் சேவிங் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி இல்லைனா அந்த சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு நான் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எதாவது வேறு கம்பெனியில் சேலரி வாங்கினாலும் சரி, இந்த சேலரி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நிறையாவே மணி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொசீட் கேட்குது. ப்ரொசீட் கேட்டோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் யுவர் சேவிங் ஆக்சுவல் வேரியன்ட் கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஏடிஎம் கார்டு இருக்குது. இதில் என்ன கார்டு வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிபி சேவிங் அக்கௌண்ட் வித் பிளாட்டினம் ஃபிசிக்கல் டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 300 மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஜீரோ பேலன்ஸ்லேயே வச்சுக்கலாம். எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீரோ பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? எல்லாமே ஃபுல்லாக ஜீரோவில் மட்டுமே நீங்கள் வச்சு இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கார்டுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக் பாக்ஸ் இருக்குது. இந்த 2 டிக் பாக்ஸ்லேயும் என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கன்ஃபார்ம் யூஐடி இருக்குது இல்லையா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் செலக்ட் ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க. அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு ஓடிபி போகும். சரிங்க? அதாவது பார்த்தீங்கன்னா uday.comனு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு டவுன்லோட் பண்ணுற இடமா இருக்கும். அந்த இடத்துக்கு உங்களோட ஆதார் கார்டில் போய் சென்டிங் கொடுத்துரும். சரிங்களா? இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஒரு ஃபோன் நம்பருக்கு
ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸில் இருக்கீங்க, என்ன பேரில் இருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல ஷோ ஆயிரும். இதை நீங்கள் பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு தான் இதே அட்ரஸ் தான் நீங்கள் வேணும் அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். இதில் இன்னொரு கொஸ்டின்னு கேட்பாங்க. உங்களோட ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதாரில் இருக்க அட்ரஸ்க்கு வேணுமா இல்லை வேறு அட்ரஸ்க்கு வேணுமா அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ரொசீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆயிரும். கொடுத்துட்டு எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் கொடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இங்கே தான் வரும். இப்போ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குற சேம் ஆஸ் மை ஆதார் அட்ரஸ் பின்கோடு எல்லாமே கேட்கும். இந்த இடத்துல பின்கோடு என்டர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் சீட்டு, அப்போ சிட்டி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் 3 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். சரிங்களா? கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்க்கு வியர் பண்ணியிருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது. வெறும் பிளாங்காக நீங்கள் நின்று ஒரு செல்ஃபி கொடுக்கணும். அவங்க கேட்குறதுக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த இடத்துல பேசிங்கன்னா ஒரு கேப்சர் பட்டன் கேட்கும். இந்த பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆயிரும். சரிங்களா? இப்போ உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா கேட்குறாங்க. உங்களோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க. அப்படி இல்லை லாஸ்ட் நேமு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல உங்களோட ஃபாதர் நேம் கேட்குறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் பர் பேன் கார்டில் என்ன மாதிரி நேம் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. உங்களோட மதர் நேம் என்டர் பண்ணிக்கிங்க. கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் என்ன விதமான வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேலையை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. நீங்கள் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் கொடுத்துங்க. உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா எது மூலிமா வருதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலிமா வருதா இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது மூலிமான்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. இந்த இன்கம் நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு உங்களுக்கு வருது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்தியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் டிக் பாக்ஸை கிளிக் பண்ண வேண்டாம். இப்போ கொடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரொசீட் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினி கேட்குறாங்க. சரிங்க? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இல்லாத போது உங்களோட அக்கௌண்ட்டை வேறு யாராவது பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழு சுதந்திரம் கொடுக்கலாம். அதாவது ஆடு நாமினி கொடுத்தீங்க அப்படின்னா நாமினிஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்ன ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாமினி கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்கா, சேம் ஆஸ் மை ஆதார் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸில் தான் உங்கள் பிரதரு இல்லைனா ஃபாதர் இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்க டிக் பாக்ஸை கிளிக்கிட்டு நீங்கள் உங்களோட வேறு அட்ரஸை கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸ்கிப் நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இதுக்கு நீங்கள் போகணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? இப்போ இதெல்லாமே கரண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் 25 போயிடும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சார்ஜஸ் பிடிக்கிறாங்களா இல்லையான்ற இது மூலிமா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 300 கட்டினீங்க அப்படின்னா உங்களோட டெபிட் கார்டு வந்து வீட்டுக்கே வந்துடும். இதை நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்து இந்த இடத்துல ப்ரொசீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவ்யூ கேட்குறேன். உங்களோட டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குதா இல்லையா அப்படின்னு. ஒன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இன்டர்நெட்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல பேக்ரவுண்டில் போய் நின்றுக்கிட்டோம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒயிட் வாஷ் நல்லா பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா அங்கே மூலிமா வந்து நீங்கள் இதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் கரெக்டாக அதெல்லாம் கொடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா போதும். இப்போ நவ் அண்ட் லேட்டர்ன்னு இருக்கா, இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் கொடுப்பாங்க. அந்த ஏஜென்ட் வந்து தான் உங்களோட பேங்க் அப்ரூவலை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. இதுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேட்டில் வரணும், எந்த டைமிங்கில் வரணும் அப்படின்றது எல்லாமே அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டை வந்து கேப்சர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஷீட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் A4 ஷீட்டில் உங்களோட பேன் கார்டை வச்சு அதில் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அது கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இப்போ நீங்கள் அது எல்லாமே ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ கேவைசியில் மூலிமா வீடியோ கேவைசி பண்ணிட்டு இருப்பீங்க. கேவைசி பண்ணதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோவாக ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்றத அவங்க காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் அமௌண்ட்டை வந்து ஆடும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம். எந்த வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனால இது மூலிமாவே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சில கேஷ்பேக் ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. அந்த கேஷ்பேக் ஆஃபர்ஸையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டுவாங்க. இதை நீங்கள் இந்த இடத்துல சிவிவி எல்லாமே இங்கே இருக்கும். கார்டு ப்ரிஃபரன்ஸ் மூலிமா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே கைஸ், நான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணி மேக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ கைஸ், பை பை.